கிட்ஸ் பேஸ்ட்ரியில் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஐட்டம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D கிறிஸ்டல் பால் அப்படிங்கிறது தான். யூஎஸ்பி பவர்டு வித் ஒரு ஸ்டாண்ட், அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் கலர் எல்இடி, சூப்பரான கிறிஸ்டல் பால், அதுக்குள்ளே பிரிண்டிங் மூன், ஆஸ்ட்ரோனட், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரிண்டிங் இருக்கக்கூடிய ஒரு 3D கிறிஸ்டல் பால். இப்போது ஒரு 3-4 தினங்களுக்காக மட்டும் ஒரு 149 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுடைய கிஃப்டாக இருக்கலாம், உங்களுடைய நைட் லேம்பாக வச்சுக்கலாம், இல்லை செம்மையான ஒரு டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய செஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறது. செம்மையான ஒரு மொமெண்ட். 18 வயசுக்குள்ளே நான் இப்படி வேர்ல்டு சாம்பியனாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு நம்ம ஒரு ஹீரோ. அந்த ஹீரோக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஏகப்பட்ட பேர் மிரண்டு இருக்காங்க, தமிழ்நாடு என்னப்பா செஸ்ஸினுடைய பவர் ஹவுஸாக இன்றைக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய சூட்சுமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு பெரிய ஒரு இழப்பு வந்துட்டுருக்கு. ப்ரோவஸ்கி ஏரியாவில் ரஷ்யாவினுடைய அதிரடிப்படை மீண்டும் முன்னேறி வருகிறார்கள். உக்ரைனுடைய படை வீரர்கள் பின்னோக்கி போகிறது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இழப்புகள் இப்போது உக்ரைனுக்கு வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவாரோ என்னவோ, அந்தளவுக்கு இப்போது ரஷ்யாவினுடைய படை அதிரடி காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கமாக சிரியாவில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு மிடில் ஈஸ்ட் முழுவதுமாகவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிரியாவில் இதே மாதிரியான அமைதி நிலவுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக காத்துட்ருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் கிளர்ச்சியாளர்களுடைய பிரிவினை தான். எகெயின் கிளர்ச்சியாளர்களுக்கு இடையே ஒரு பிரிவினை வந்தது என்றால் அதை சிரியாவால் தாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஈரானுடைய மிரட்டலும் சிரியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் என்பதை நம்மளால் மறுக்க முடியாது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய டீல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 13 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறத ரஷ்யா இந்தியாவுக்கு செய்யும் என்கிற அந்த டீல் தான். நாளொன்றுக்கு 5 லட்சம் பேரல் அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு தாரோம்ப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா நமக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இது நம்முடைய ஆயில் ட்ரேடில் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கான ஒரு பெரிய டீலை நம்ம எந்த நாடு கூடயும் வைத்தது கிடையாது. ரஷ்யா கூட இப்படி ஒரு டீலை நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எதிர்பார்த்ததும் கிடையாது. சரி, நம்ம இப்படி ஒரு ஆயில் ட்ரேடை நடத்துகிறோமே, இதனால் நமக்கு பொருளாதார தடைகள் வருமா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் உலக நாடுகளிடம் ஆல்ரெடி நமக்கு இதுக்கான பதிலை சொல்லிட்டோம். ஏகப்பட்ட டைம்ஸ் இந்த பதிலை நம்ம சொல்லியிருக்கோம். எங்களுடைய தேவைக்காகவும் எங்களுடைய மக்களுடைய நலனுக்காகவும் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறது அப்படிங்கிறது எங்களால் தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்கள் எல்லாரும் ஆயிலை நிப்பாட்டுறீங்க, ரஷ்யாவிடமிருந்து வாங்கலை அப்படின்னா நாங்களும் வாங்காமல் நின்றுடுவோம். பட் அது நடக்குமாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க மேற்குலக நாடுகளே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆயில் மினிஸ்ட்ரி சார்பாக நம்ம நிறைய பதில் சொல்லியிருக்கோம். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழியாக நம்ம நிறைய பதில் சொல்லியிருக்கோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டிக்டாக். அதான் இந்தியாவிலேருந்து பேன் ஆயிடுச்சுல, அங்கே டிக்டாக் எத்தனை பேர் இப்போ பொழப்பில்லாமல் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி டிக்டாக் இப்போ அமெரிக்காவிலேருந்து பேன் ஆக போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் இன்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் உடனடியாக டிக்டாக்கை எங்களுடைய ஆப்பிள் அந்த ப்ளே சர்வீஸ்லேருந்தும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்தும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ யூஎஸ் ஆப் ஸ்டோரில் வர்ற 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து டிக்டாக் அப்படிங்கிறது கிடைக்காது என்கிற ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவில் ரொம்ப வருடமாகவே இந்த டிக்டாக் பேன் அப்படிங்கிறது பேசப்பட்டு வந்தது. இப்போ அதற்கான இறுதி வடிவம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சப்போஸ் இப்போ இந்த இறுதி வடிவம் கிடைக்கலனாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரும்போது கண்டிப்பாக டிக்டாக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே டிக்டாக்கு மூடு விழா என்பது இப்போது அமெரிக்காவினுடைய அந்த ஒரு பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் நிகழ்ந்திருக்கிறது. சிரியாவில் ஆசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பில் அங்கே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய நாடுகளிலிருந்து அவங்க நாடை நோக்கி சிரியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும், நிறைய இடத்துல செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஈஸ்ட் உக்ரைன் சைடு கண்டிப்பாக உக்ரைனுக்கான தோல்வி வந்துவிட்டது அப்படிங்கிற ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்று பல ஊடகத்திலும் வெளியாகிய நிலைமையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் மற்ற பல நாடுகளுடனும் உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பினுடன் பேச ஆரம்பித்திருக்கிறார். அடுத்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஈராக்குக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கிறாரு பிளிங்கன் அவர்கள்.
அந்த விசிட் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் சிரியாவில் என்ன நடக்குது, அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும், 2 அமைப்புகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அமெரிக்காவினுடைய அந்தோனி பிளிங்கன் அவர்கள் ஈராக் பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா ஆல்ரெடி அங்கே வெற்றி பெற்று விட்டதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ சிரியாவில் நடப்பது அமெரிக்காவினுடைய ஆதரவு ஆட்சி தான். கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்குது. அந்த HTS அப்படிங்கிற அந்த படை, கிளர்ச்சியாளர்களுடைய படை ஆல்ரெடி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கும் அல்கொய்தாவுக்கும் இப்போ எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் அல்கொய்தா கூட எந்த விதமான உறவும் வைத்துக்கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்லி இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு சூப்பரான ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லாமல் உண்மையாக மாறியிருக்கிறது. அல்லு அர்ஜுனா அரெஸ்ட் செய்யப்பட்டிருப்பது இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மனுஷனையே அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, சினிமா பார்க்க அவரும் வராரு, கூட்டம் கூடுது, ஒரு பெண் இறந்துடுறாங்க. இதற்கு காரணம் அல்லு அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது ஒரு அரெஸ்ட் செய்யப்படுவதற்கான முகாந்திரம் இருக்கக்கூடிய வழக்கான்னு பார்த்தா முகாந்திரம் இருக்கக்கூடிய வழக்கு தான். பட் இது இவ்வளோ குயிக்காக செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டண்டாக இருக்குமோ, வேறு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. வெனிசுலாவில் மறுபடியும் ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாட்களாகவே முடங்கியிருந்த வேலை இப்போது மீண்டும் தொடரப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏன்னா மாதுரோ அவர்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டில் மாதுரோ அவர்கள் மறுபடியும் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னதும், சில நாடுகள் வாங்க நாங்களும் உங்களுடைய ஓட்டுக்களை எண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னதும், அதற்கு மாதுரோ அவர்கள் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் தான் ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அங்கே ஒர்க் ஆகாமல் வெளியேறினார்கள். இப்போது மீண்டும் அவங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். உக்ரைன் மிசைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட லாஸை சந்தித்திருப்பதாகும். இந்த போக்ரோஸ்கி அப்படிங்கிற ஏரியாவில் உக்ரைன் அடைந்த தோல்வி அப்படிங்கிறது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு உக்ரைனை கொஞ்சமாக கலக்கமடை வைத்திருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜெர்மனியுடைய ஒரு ட்ரோன் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸில் தென்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா. எஸ், ஒரு ட்ரோன் தென்பட்டது, அதுக்கான அடுத்தடுத்த டீட்டெயில்ஸை நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் 35க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற தகவலும், இன்னும் அதிகப்படியான தாக்குதல் இஸ்ரேல் பக்கம் இருந்து செய்யப்பட உள்ளதாகவும் அதில் கூடுதலான மனிதர்கள் இறக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஐநா சபை குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். பட் தொடர்ச்சியாக யுத்தம் ஒரு ஓரமாக நடந்துட்டு தான் இருக்குது. உலக நாடுகள் அதை சொல்வதற்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் மறந்து விட்டார்கள், மறுத்து விடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான்சி பெலோசி அவர்கள் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதால் இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. UK, இத்தாலி, ஜப்பான் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அடுத்ததாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க போகிறாங்களாம். இது ஒரு கொலாப். UK, இத்தாலி, ஜப்பான் 3 நாடுகளுடைய கொலாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம்தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு சீனாவினுடைய ஜி ஜின்பிங் அவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னும், அவருக்கு அதை விட முக்கியமான ஏதோ ஒரு வேலை இருக்குது, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகவே ஆகாதே, இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்புக்கு நான் ஏன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார். இப்படிங்கிற ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் உண்மை என்னன்னா பங்கெடுக்க மாட்டார். துருக்கியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். சிரியாவில் நடந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஈவெண்ட்டை செமையாக நம்ம கொண்டாடணும், அதே நேரத்தில் சிரியாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டும், அதற்கான ஒரு தருணம் இப்போது வந்திருக்கு, வாங்க ஒன்றிணைங்க, சிரியாவை மீண்டும் மீள்கட்டமைப்போம் அப்படிங்கிறது தான். பட் இவருடைய இந்த ஒரு கருத்துக்கு உலக நாடுகள் சீக்கிரமாக என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய நாடுகள் எல்லாருமே சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான், இப்போவே சிரியாவுக்கு உதவி செய்ய முடியாது, இட்ஸ் டூ ஏர்லி அப்படிங்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்பார்கள் சிரியாவுக்கு உதவணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட அப்டேட்டை பார்த்துட்டோம்ல. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்ட் வித் USB கிறிஸ்டல் 3D கிறிஸ்டல் பால் உங்களுக்கு வேணும்னா 149 ரூபாய்க்கு கீழே கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட் பவுச், சாதாரணமாக பென்சில் பவுச் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் இந்த பென்சில் பவுச்சை கொஞ்சமாக தட்டுனோடனே 3 பக்கத்துலேருந்து லைட் எரியும். அந்த பென்சில் பவுச்சும் நம்முடைய கிட்ஸ் பெஸ்ட்டில் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 300 பீசஸ் ஏதோ இருக்குது. வேணுங்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். வேறு லெவல் ஒர்த்தான ஒரு விஷயம். அது 175க்கு ஏதோ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான லிங்கும் கீழே கொடுத்துட்றேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.